ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ட்டு நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். இதுதான் கோட்டை. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வரும்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும். இதை பற்றி கொஞ்சம் வரலாறு சொல்லுங்களேன். இது வரலாறு வந்து அது மட்டும் திருப்பி சொல்லுங்கள். பிதாமகன் நண்பர்களே, நம்ம ஈசிஆரில் வந்து மகாபலிபுரம்லேருந்து நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டு ஆலப்பறை கோட்டை. இது ஒரு ஃபோர்ட்டு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ட்டு நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அதோட ரூட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கோம். சென்னைக்கு வந்து இவ்வளோ க்ளோஸாக இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. நான் மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அதுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம திருவான்மியூர்லேருந்து வரோம் ஈசிஆரில் அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் டர்ன் எடுத்துக்கணும். இந்த கோட்டையை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே நம்ம போகணுங்க. 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போனோன்னா தான் நம்ம அந்த லொக்கேஷனை ரீச் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வெயில் அதிகம்தான். பட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த காற்றுல அவ்வளோவா வெயில் தெரியல, கூலாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வரீங்கன்னா சம்மர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் கோட்டை. இங்கே ஃபிஷ்ஷிங் தான் மெயினாக வந்து இங்கே அவங்களுடைய தொழில். ஃபுல்லாக மீன் வச்சுருக்காங்க. வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நீங்களே பாருங்களேன், இந்த இடம் வந்து இந்த பக்கம் வந்து வேப்பமரம், இந்த பக்கம் வந்து பனைமரம், நடுவில் ஒரு ரோடு. அருமையாக இருக்குது. இங்கே வந்தப்புறம் கொஞ்சம் அனல் காற்று அடிக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் பீச்சை நெருங்கி போயிட்டுருக்கோம். இங்கே ஏதோ ஒரு ரிசார்ட் வேறு இருக்குது. வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே ட்ரெயின் ஆகிடுங்க. அது அப்படியே இது எப்படி சொல்கிறேன்னே தெரில. எனக்கு டிரைவிங் எனக்கு பிடிக்கும், வண்டி ஓட்டுறது பிடிக்கும். மெயினாக காரை நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். 2 வீலரில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். பட்டு எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம இருந்தோம்னாவே ஹெல்த்து வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். எதுக்காக இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, ஐயோ இது இப்படியாச்சு, இவன் அதை சொல்லிட்டானே, இதை சொல்லிட்டானே, இப்படி நம்மளை பண்ணிட்டு அவமானப்பட்டுட்டானே, ஏதாவது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு தீர்வு கிடையாது. நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, அட விட்டு போங்க அப்படின்னு. பட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது திருப்பி திருப்பி வந்து குத்திக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுறேன், இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி. சூப்பராக இருக்குங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. அப்படியே லைஃப்பில் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுங்கள். அதான் நம்ம கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், கோட்டைக்கு ஏரோ மார்க் போட்டு வச்சுட்டாங்க.
இப்போ நம்ம கோட்டையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ரொம்ப பயங்கரமாலாம் எதிர்பார்க்காதீங்க. நல்ல உண்மையான அருமையான இடம்தான், அருமையான ஒரு கோட்டை தான். ஆனாலும் ரொம்ப இடிஞ்சு போனதுனால அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. என் வீட்டிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 95 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதில் ட்ரிப்பர் செட் பண்ணியிருக்கேன். 95 கிலோமீட்டர்ஸ் நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் என் வீட்டிலேருந்து. என் வீடு திருவான்மியூர். வந்தாச்சு. இங்கே பாருங்க, கோட்டை சுவர் தெரியுது பாருங்க. கோட்டை சுவர் தெரிகிறது. தெரியுதுங்களா? இதுதான் கோட்டையோட சுவர். நம்ம உள்ளே வந்துட்டோம், கோட்டைக்குள்ளே பாருங்க. தெரியுதுங்களா? கோட்டை சுவர். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். இங்கே ஒரு மசூதி இருக்கு. மசூதி இருக்கு. ஒரே மண்ணா இருக்கு. மண் உள்ளே இறங்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் வந்து மறைஞ்சிருக்க இடம் உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த மாதிரி ஒரு கோட்டை இருக்குன்னு. ஸோ இது மறைந்திருக்கும் ஒரு அற்புதம். சென்னைக்கு ரொம்ப கிட்ட இப்படி ஒரு பிளேஸு. இது பேர் வந்து ஆலம்பட்டி கோட்டை. இது ஒரு அழகான பழைய கட்டிட அமைப்புங்க. செங்கல்லே கட்டியிருக்காங்க. சிமெண்ட்டு கிடையாது. அப்போது இது கட்டும்போது சிமெண்ட்டு கிடையாது. சிமெண்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து துறைமுகமாக இருந்திருக்கு. இது ஒரு பாதுகாப்பு கோபுரம். இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இன்ஜினியரிங் கட்டமைப்புங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அன்றைக்கெல்லாம் இதை எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க, எப்படி கட்டியிருப்பாங்கன்னே புரியல. இது ரொம்ப உடஞ்சி டேமேஜ் ஆகிருக்கிறதுனால என்னடா இதை பற்றி ஒரு உடஞ்சி போன பழைய கோட்டையை பற்றி அறுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரு, இது எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இது எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பேர் ஐயா? என் பேர் ஏழுமலை. சொல்லுங்கள் ஐயா, இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? எனக்கு வந்து 61 வருஷமாக வயசாகுது. 71 வயசாகுது. சரிங்க. 66 காற்று மழை தான் இந்த செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்தது. சரிங்க. இதை பற்றி கொஞ்சம் வரலாறு சொல்லுங்களேன். இது வரலாறு வந்து ராஜா ஜெயசங்கர் கட்டினாராம். என்னங்க? ராஜா ஜெயசங்கர். சரிங்க. ராஜா ஜெயசங்கர் கட்டினது வந்து பெடால் கிராமத்துலேருந்து மண் செங்கல் எடுத்தாந்து இங்கேயே சூளை போட்டு சுட்டு இங்கே கட்டணத்து. இது சரிங்க. இது டச்சோட கோட்டை இல்லைங்களா? டச்சோட இல்லை ராஜா ஜெயசங்கர் தான். சரிங்க. இது சரிங்க. அது நவாபு காலத்தில் கட்டணத்து. ஓகே. சரிங்க. அது வெள்ளைக்கார இடம் பிடிக்கிறதுக்காக வந்து இந்த கோட்டை பிரிட்டிஷ்காரன் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு உடைச்சாங்க. உடைச்சிட்டாங்க.
சரிங்க ரைட்டு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்கள் இங்கே என்ன தொழில் உங்களுக்கு? விவசாயம்தான். விவசாயிங்களா? ஓகே சரிங்க சரிங்க. ஒரு 20 வருஷ காலம் ஆட்சியாபுரம் பண்ணியிருந்தேங்க இந்த ஏரியாவில். சரிங்க. அப்போலாம் நல்லா தெரியும், இந்த பிரிட்ஜு இதெல்லாம் கோட்டையெல்லாம் இருந்தது. அப்போ இருந்தது. அப்போ நல்லா இருந்ததுங்களா ஓரளவுக்கு? நல்லா இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக 10-15 அடி வாய்க்கு சுற்றும் போது இருந்தது. பீரிங் கடை தோட்டா மிஷின் இந்த சைடு இருந்தது, அந்த சைடு தோட்டா மிஷின் இருந்தது. சரிங்க. இன்னொன்று தோட்டா மிஷின், நாலா பக்கம் தோட்டா மிஷின் இருந்தது. தெரியும் நல்லா. சரிங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பராமரிப்புலாம் சீரழிஞ்சு போச்சு. ஷூட்டிங்லாம் நிறைய பேர் இங்கே வந்து எடுப்பாங்க. நிறைய படங்கள் எடுத்துருக்காங்க. நிறைய படங்கள் எடுத்துருக்காங்க. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. மிக்க நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் வரும்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட்டு உள்ளே எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு தெரியாது. ஏதாவது பாம்பு இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, சேஃபாக இருங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சேஃபாக இருங்க. நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் லவ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இதை மட்டும் பிளான் பண்ணி வராதிங்க. ஸோ நிறைய பிளேசஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். முதலியார் குப்பம் போட்டிங் ஸ்பாட் கூட இருக்குது. நம்ம அதை க்ராஸ் பண்ணி வந்தோம். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட ரைட் டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. நான் முன்னாடியே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு அமைதியான பிளேஸுங்க, நல்லா இருக்குது. ஆனால் இதை வந்து கொஞ்சம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெயின்டெனன்ஸு பண்ணால் நல்லாயிருக்கும். எனிவே நம்ம வந்து அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். Thank you so much. Thanks for watching.